அழகான தேவதையாக வெண்ணெய் நிற அழகியாக வந்த ஹன்சிகா பேய் அவதாரம் எடுத்து எதிரிகளை பந்தாடும் வேடத்தில் ஆக்ரோஷமாக அழகாக வருகின்ற படம்தான் கார்டியன். அழகான ஹன்சிகாவை வில்லியாக்கி பேயாட்டம் ஆட வைத்திருக்கும் பேயாட்டம் ஆட வைப்பவர் சுரேஷ் மேனன். அவர்தான் படத்தின் மெயின் வில்லன். 4 கொலைகளை செய்து காசு பார்ப்போம் பணக்காரர் ஆவோம் என்று கணக்கு போடும் மொட்டை ராஜேந்தர், பழைய ஜோக்கு தங்கதுரை. இவர்கள் இருவரும் பேயை தங்களுடன் பங்குதாரராக சேர்த்து கொண்டு பேயை வைத்தே கொலை செய்யலாம் என்ற முயற்சி செய்வது நல்ல காமெடியான கலாட்டாவான விஷயம். முன்பெல்லாம் பேய் பங்களாவில் இருந்தும் அரண்மனையில் இருந்தும் குடிபெயர்ந்து வந்து மிரட்டும், பயமுறுத்தும். கார்டியன் பேய் தன் மகளுக்காக பழிவாங்க ஒரு புளூ கல்லில் குடியை ஒளிந்து கொண்டு அங்கிருந்து வெளிப்பட்டு எதிரிகள் மேல் பாய்கிறது. எல்லா மந்திரவாதிகளும் ஒருவரிடம் புகுந்த அந்த பேயை வெளியே இழுத்து அந்த பேயை விரட்டி விடுவது அல்லது ஒழித்து விடுவது அல்லது டப்பாவில் போட்டு கண்காணாத கடலில் போய் தூக்கி வீசுவதுதான் வழக்கம். இதில் வருகின்ற மந்திரவாதி கொஞ்சம் இரக்கப்பட்டு, அவள் தன்னுடைய குழந்தைக்காக தான் இவ்வளவும் செய்தால் அவளுடைய குழந்தையோடு அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் இரக்கப்பட்ட அந்த ஆத்மாவை விட்டு விடுகிறார். அது வந்து வெளியே தன்னுடைய எதிரியை பந்தாடி விட்டு செல்கின்றது. ஹன்சிகாவுக்கு இந்த படத்தில் காதல் என்று இருக்கிறது. கொஞ்சம் காதல், ஒரே ஒரு பாடலில் காதல் என்று பெயருக்கு வந்து ஒரு சில காட்சிகள் உண்டு. அந்த காதலனும் வந்து போகின்றான். கிளைமாக்ஸில் அவர்கள் சேர்கிறார்களா இல்லையா என்பது படம் பார்த்த போது தெரியும். இயக்குனர் விஜய் சந்தர் தயாரிக்க அவருடைய சிஷ்யன் சபரி குரு சரவணன் இயக்கியுள்ளார். இசை சாம்ஸ். பேய் படங்களுக்கும் அதிரடி படங்களுக்கும் சண்டை படங்களுக்கும் என்றே இசையமைக்கின்ற வேலையை சாம் CS சரியாக செய்கிறார். இதற்கும் சரியாக செய்திருக்கிறார். பேய்க்கும் ஒரு டூயட் வைத்திருக்கின்றார். பேய் ஆட்டத்திற்கும் நல்ல பின்னணி இசை கொடுத்திருக்கின்றார். எதிரிகளால் கொல்லப்படும் ஒரு பெண்ணின் குழந்தைக்கு ஹன்சிகா தாய் ஸ்தானத்தை கொடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றுகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் படத்தின் தலைப்பு. அதை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். கொஞ்சம் பேய், கொஞ்சம் காதல், நிறைய பேயாட்டம், நிறைய பழிவாங்கலும் உண்டு. பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.